குரூப் 4 நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அப்போ கடைசியாக ஒரு 10-20 கொஸ்டின் நீங்கள் விட்டு வர்றதை விட பெட்டர் வந்து ஒரு டைம் இல்லைன்னா எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிடுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி மார்க் பண்ணுறப்போ ஒரே மாதிரி மார்க் பண்ணணும், அதே தான் மார்க் பண்ணணும். இது ஒரு சின்ன டெக்னிக். ஓகே, ஏன்னா அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வந்து ப்ளஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். மாறி மாறி போட்டாங்கன்னா ப்ராபபிலிட்டியில் வந்து கம்மியாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது லாஸ்ட் மினிட்ல. என்ன சொல்கிறது இது? ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கான ஒரு அட்வான்டேஜஸ். ஏன்னா இதுவுமே போடாமல் சர்க்கிள் பண்ணாமல் வர்றதுக்கு இதை சர்க்கிள் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் நிறைய பெனால்ட்டி மார்க் சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அதான் சார், அங்கே தான் எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. எக்ஸாம்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. முக்கியமாக அந்த ஆன்சர் சீட், OMR சீட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணாமல் இருந்தால் நம்மளோட ஆன்சர் சீட் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும்? ரொம்ப அற்புதமான கேள்வி. நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அதை முதல் விஷயம், OMR ஷீட்டில் சர்க்கிள் பண்ணுறப்ப கொஞ்சம் லைட்டாக ஒரு சைடில் கூட இது வந்து ஷேடு வந்து சரியாக பண்ணலைனாலும் பெனால்ட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து ரீட் பண்ணாது, OMR இது வந்து ரீட் பண்ணாது. ரோல் நம்பரை ரொம்ப கரெக்டாக 1க்கு 2 முறை வந்து செக் பண்ணிட்டு பண்ணணும். தென் கடைசியாக உங்களுக்கு எக்ஸாம் எழுதி முடிக்கிறப்ப மேட்ச் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஏல எத்தனை இருக்குது, பியில் எத்தனை இருக்குது, சியில் எத்தனை இருக்குது, டியில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் விடை தெரியவில்லை அப்படின்னா வந்து அதுக்கும் வந்து இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஈன்னு ஒரு செக்ஷன் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ விடை எதுக்கு தெரியலையே அதையும் வந்து நீங்கள் வந்து அதை வந்து மார்க் பண்ணணும். அது தெரிஞ்சதுனால அது பண்ணுறதுனால என்ன யூஸ்? ஒன்றும் கிடையாது. அவங்க 4ல் 1 சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது யாரும் வந்து அதை வந்து போட மாட்டாங்க. நோட்டா மாதிரி அது. ஓகே, இது வந்து டோட்டல் பண்ணுறப்ப அதை வந்து டேலி பண்ணணும். டேலி பண்ண மாட்டாலும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அதே போல் வந்து அவங்க வந்து இப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ யூபிஎஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் பண்ணுறப்போ வந்து அவங்க யூஸ் பண்ணுறது வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் சொல்லியிருப்பாங்க. சில எக்ஸாமுக்கு வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஹால் டிக்கெட்டை வந்து 1க்கு 2 முறை நல்லா படித்து பார்க்கணும் நம்ம. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் வந்து கடைசி ஒரு 5 மினிட்ஸ் கொடுப்பாங்க இதெல்லாமே செக் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணுறதுக்கு. அந்த டயத்துக்குள்ளே அதை முடிச்சிடணும். நம்ம ஷேட் பண்ணாமல் எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த காலமும் ஷேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கலர் மாற்றிடக்கூடாது, டிஃப்ரெண்ட் கலர் பெண்ணை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் டைம் எழுத போவாங்கல்ல, அவங்களாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப பயமாகவும் இருக்கும். அவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஏற்கனவே எழுதுகிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆர்டிஐ போட்டு உங்களுடைய மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வாங்கலாம். மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து குரூப் 1 பேப்பர்ஸ்லாம் வந்து ஆர்டிஐ போட்டு எல்லாருமே கொஸ்டின் வாங்குறாங்க. ஆன்சர் புக்லெட்டாக வாங்குறாங்க. அதெல்லாம் முன்னாடி அந்த வசதிகள் இல்லை, இப்போல்லாம் அந்த வசதிகள்லாம் இருக்குது. இங்கே இன்னொரு தப்பு நடக்குது இந்த டிஎன்பிஎஸ்சியில். ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் ஒரு மார்க் கொடுக்குறாரு, ரெண்டாவது ஒரு எவாலுவேட்டர் வந்து அந்த மார்க்குக்கு பக்கத்தில் போட்டால் பரவாயில்ல. முதல் எவாலுவேட்டர் வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு 7 போடுறாருன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது அதே இதை எவாலுவேட் பண்ணிட்டு ஒருத்தர் 8 போடலாம் அல்லது 6 போடலாம். அது நியாயமாக அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம். 7ஐயுமே அடிச்சுட்டு 0ன்னு எப்படி போடுறாங்க? 0ன்னு போடுறாங்க. மாணவர்களுடைய எதிர்காலத்தோட நிறைய பேர் எவாலுவேட்டர்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். தன்னுடைய வாழ்நாளில் ஐஏஎஸ் ஆகணும், டெப்டி கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும்னு மிகப்பெரிய கனவோட வந்து இந்த மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் ஒரு எவாலுவேட்டர் அற்புதமான மார்க்கை கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு எவாலுவேட்டர் அதை அடிச்சுட்டு 0ன்னு போடுறதுன்றது மிகப்பெரிய தப்பு. சிஸ்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல குறை இருக்குன்றதான் இது வந்து காமிக்குது. ஏன்னா கீ வந்து நீங்கள் சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி முதல் எவாலுவேட்டர் அவ்வளோ மார்க் போட முடியும்? கரெக்டாக இல்லையா? அப்படி என்னுடைய மாணவர்கள் நிறைய பேருக்கு வந்து அடிச்சுட்டு மார்க் வந்து 1 போடுறாங்க, இல்லைன்னா வந்து 0 போடுறாங்க. அது வந்து எப்படி வந்து அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி இடங்களில் டிரான்ஸ்பரன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி.